2026 நீங்க நினைச்ச மாதிரி சுலபமா இருக்க போறது இல்ல. இதுல ஒரு பெரிய சேலஞ்ச் வந்து காத்துட்டு இருக்கு. திமுக கூட்டணி உடையாமல் யாருக்கும் வெற்றி இல்லை. நான் அநேகமா கூட்டணி முடிஞ்சு போச்சு உடைஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். என்ன பேசினாங்களோ, என்ன சொன்னாங்களோ, என்ன சமரசம் பண்ணாங்களோ. பாண்டேங்கிற ஒன்றை கூப்பிட்டு வந்து நீ மேடல நிப்பாட்டி தான் நீ வந்து பிராமண ஓட்டை சம்பாதிக்க போறியா இல்ல எல்லாத்துக்கும் பொதுவான கட்சியும் கட்ட போறியா? அப்படியே பாண்டேயை கூட்டு வந்துட்டா மட்டும் பிராமணர்கள் எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க. இல்ல அல்ல, அதுக்குதான் தகுதியானவன் ஃபர்ஸ்ட். அதே இதுல இந்து ராம் இருக்கிறார், ஆமா. அவர் கல்கி பிரியன் இருக்கிறார், ஆமா. இவங்க எல்லாம் பார்ப்பனர்னு யாரும் அவங்களை புறக்கணிக்கல. அவங்களுக்கு எல்லாம் வந்து திராவிட மாடல் அரசியலின் தேவை என்னன்னு புரிஞ்சிருக்குது. உன்னால பேச முடியல, நீ ஒதுங்கி போயிருக்கலாம். ஒரு சபை நாகரிகம் கூட ஒரு தெரியாத நபரா இருக்கிறாரு. சித்தாந்தத்தை பிடிச்சு வாழ்றவங்க நிறைய பேர் இருக்கான். அதெல்லாம் விட்டுட்டு இந்த டேஸ் தூக்கிட்டு வந்து எடப்பாடிக்கு பிறந்தநாள் விழாவில போய் பேசினா இது பொருத்தம், அண்ணாமலையோட பிறந்தநாள் மேடையில போய் பேசினாலும் கூட பொருத்தம். ஆனா இங்க ஸ்டாலினுடைய மேடையில பிறந்தநாள் மேடையில வந்து திமுக கூட்டணி உடையுமான்னு நாக்க தொங்க போட்டுக்கிட்டு அதே மாதிரி நீங்க வந்து மத்தவங்களுக்கு நாகரிகம் பத்தி பாடலாம் நடத்துறீங்க. அநாகரிகத்தின் மொத்த உரிமை நீங்க தான்டா, அதை தானே நிரூபிச்சிருக்கீங்க. Kareem's Biryani Paradise at Liberty and Catering Services. கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். அட்டையை பிடிச்சி தொட்டில போட்டாலும் அது தொட்டில இருக்காதான், மறுபடியும் இறங்கி சாக்கடைக்குள்ள போயிருமா. அட்டை பூச்சி சாக்கடையில போனா பரவாயில்ல, காலில் ஓடிட்டு ரத்தத்தை உரியும். அதுதான் பெரிய மேட்ரு. அந்த அட்டை பூச்சியை பிடிச்சி கை பிடிச்சி கூட்டு வந்து விட்டாங்கன்னா பவன் நம்ம என்ன சொல்றது? ஆமா, தெருவுல போற நாயை குளிப்பாட்டி வீட்டுக்குள்ள விட்டு விட்டாலும் வீட்டுக்குள்ள அசிங்கமா. அது அசிங்கப்படுத்துறது கூட பிரச்சனை இல்ல, அத அள்ளி போறதுக்கு 4 பேரை பயன்படுத்துறாங்க பாரு. அவனா என்ன நினைப்பான்? ஏன்டா அவன் சொகுசு டேஸ்க்கு நீ வந்து அவனை கூட்டு வந்து நிப்பாட்டிக்கிடுவ, அவனை வச்சு பேச விடுவ. கண்ட நாய் வந்து பேண்ட் வச்சுட்டு போவோம். இங்க நாங்க வந்து சமூக நீதி, சமத்துவம், சுதந்திரம், இந்திய அரசியலமைப்பு சட்டம், அது இதுன்னு நாங்க கடந்து அம்பேத்கர், பெரியார் இதெல்லாம் தூக்கிட்டு இவனெல்லாம் நாங்க பிடிச்சிட்டு சுத்தம் பண்ணிட்டு இருக்கணும். ஏன் ஒரு ஒரு அறிவு வேணும்ல. அறிவெல்லாம் அடகு வச்சுட்டு தான் வேலை பாக்குறீங்களா? களம் ரொம்ப முக்கியம், நான் ஒத்துக்கிறேன், இல்லைங்கல்ல. இப்ப அதே களத்துல தானே பிடிஆர் பேசிட்டு இருக்காரு, அதே களத்துல தானே மத்த அமைச்சர்களும் பேசிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க? பாண்டேங்கிற ஒன்றை கூப்பிட்டு வந்து நீ மேடல நிப்பாட்டி தான் நீ வந்து பிராமண ஓட்டை சம்பாதிக்க போறியா இல்ல எல்லாத்துக்கும் பொதுவான கட்சியும் கட்ட போறியா? அப்படியே பாண்டேயை கூட்டு வந்துட்டா மட்டும் பிராமணர்கள் எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க. இல்ல அல்ல, அதுக்குதான் தகுதியானவன் ஃபர்ஸ்ட். எனக்கு நான் என்ன கேக்குறேன், பிராமின்ஸ் பார்ப்பனர்கள் ஏகப்பட்ட பேர் வந்து பாத்தீங்கன்னா இயல்பாவே வந்து திமுகவோட சமூக நீதி, திமுகவோட பெண்கள் குறித்தான அந்த சுதந்திரம் இதுக்கெல்லாம் வந்து மதிப்பு கொடுக்கறவங்களே இருக்கிறாங்க, இல்லாமலாம் கிடையாது. ஆதரவாளர்களும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்கா உனக்கு ஓட்டு போடுவான். உனக்கு ஓட்டு அரசியல் பண்ணணும் அப்படின்னா நீ மக்களுக்கு நல்லது செஞ்சாலே போதும். அது அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா அப்படிதான் இருக்கு. அவ்வளவுதானே. நீ ஸ்ட்ராங்கா இருக்கும்போது என்ன டேஸ்க் மேடல ஏத்தி மத்தவங்களை நீ அவமதிக்கிறல்ல, உங்களுக்கு ஓகே சொல்லிடலாம். அந்த டேஸ் கூட இன்னொரு 4-5 பேரை ஏத்துறீங்களா? அப்ப அவங்களுக்குள்ள மரியாதை என்ன ஆகுது? அவங்க எல்லாம் யோசிப்பாங்கல்ல. அப்ப நாகரிகங்கிறது அந்த 4 பேரும் கூட வந்த 4 பத்திரிகையாளர்களும் அவங்க வந்து சரிப்பா ஒரு அமைச்சரே கூப்பிட்டாரு அப்படின்னு நாகரிகங்கிறது கூப்பிட்டு இருக்காரு, ஒரு ஆளுங்கட்சி சேர்ந்தவங்க கூப்பிட்டுருக்காங்க, 4 பேர் கலந்து. அப்புறமா முக்கியமா இப்ப நாம இதெல்லாம் பேசணும். ஏன்னா எதிர்த்தாப்புல ஒருத்தன் பெரிய ஆயுதத்தை தூக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறான், அவனை அடிக்கணும் அப்படின்னா இதெல்லாம் தேவை அப்படின்ட்டு அவங்களே நம்ம கூட சேர்ந்து ஒர்க் பண்றப்போ நீ வந்து அந்த டேஸை கொண்டு வந்து நடுவுல உட்கார வச்சு மொத்தமா முடிச்சு விடுற அப்படின்னா இப்ப நான் ஃபர்ஸ்ட் பாண்டேக்கு அறிவு இருக்கான்னு கேட்கவா? ஒண்ணு இல்லைங்க, பார்ப்பனருங்கிறதுனால நம்ம விமர்சிக்கல. அதே இதுல இந்து ராம் இருக்கிறார், ஆமா. அவர் கல்கி பிரியன் இருக்கிறார், ஆமா. இவங்க எல்லாம் பார்ப்பனர்னு யாரும் அவங்களை புறக்கணிக்கல. அவங்களுக்கு எல்லாம் வந்து திராவிட மாடல் அரசியலின் தேவை என்னன்னு புரிஞ்சிருக்குது. இன்றைக்கு இருக்கின்ற பாசிச சூழலில் இப்படியான ஒரு ஐக்கியம், இப்படியான ஒரு கட்சி அரசியல் அதிகாரத்தில் இருப்பது அவசியம்னு புரிஞ்சு அவங்க வர்றாங்க, அவங்க அக்கறையோட பேசுறாங்க, வாதாடுறாங்க. இங்க மட்டும் இல்ல, இந்த நிகழ்ச்சிக்காக பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லணும் வரல, இயல்பாவே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அன்றாட விவாதங்கள் இருக்கிறாங்க. பாண்டே சொல்றது போல அவர் பிஜேபிக்கு எதிராக வந்து இந்து ராம் வந்து மாஞ்சி எழுதிட்டு இருக்கிறாரு இல்ல அப்படின்றாங்க. சரி, ஒரு மரியாதை நிமித்தம் வந்து முதலமைச்சர் வந்து அவங்க அப்பா சாவுக்கு போயிருக்கிறாரு. இந்த டேஸ் அடுத்த நாளே என்ன தெரியுமா சொல்லிச்சு? நாயனம் மூத போய் தான் நீங்க வந்து என்ன சொல்றது ஆட்சியில போய் உட்காந்துருக்கீங்கன்னு. நான் கேக்குறேன், அந்த டேஸ கேக்குறேன், நீயும் உங்க குடும்பமும் சேர்ந்து உட்காந்து ஊத வேண்டியதானே? சிஎம் என்ன பிஎம்ஏ ஆக வேண்டியதானே? என்ன டேஸ்க்கு மணி அடிச்சுட்டு இப்படி நாரதர் வேலை பார்த்துட்டு இருக்கணும், என்ன கேவலமா பேசிட்டு இருக்கணும்? ஆமா, என்னன்னா கோயில்ல வந்து நாதஸ்வரம் ஊத்துன புண்ணியம் தான் அவரு அவங்க அப்பாவும் இவரும் முதலமைச்சர் ஆகிறதுக்கு காரணம். அப்ப இவ்வளவு நாள் நீ கோயில்ல மணி அடிச்சுட்டு உனக்குள்ள புண்ணியம் தான் போய் பேசுறதுக்கு நீ யூடியூப் சேனல் பக்கம் லாஸ்ட் வீக் சாணக்கியா சேனல்லையும் இந்த டேஸோட சேனல் தானே லாஸ்ட் வீக்ல யூபில வந்து தமிழ் கத்துக்குறான்னு வீடியோ எடுத்து போட்டிருக்காப்ல.
அதை நம்பி நேற்றுக்கு ஒருத்தர் டிபேட்ல வேற பேசிட்டு இருக்காரு. நான் போன வாரமே அதெல்லாம் பாத்துட்டேன். இங்க நமக்கு தெரியுது அதுல என்னன்னா, ஸ்கூலுக்கு வராத பிள்ளைங்களை அந்த வாத்தியார் கொண்டு வீட்லயே போய் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்காரு. அந்த தெருவுலயே போய் பிள்ளைடா வாங்கன்னு சொல்லி கொடுக்காரு. அந்த வீடியோ எடுத்து போட்டு நாய் கூசாம, சாரி மறுபடியும் நாயினே வருது, நான் கூசாம பச்சை பொய் சொல்ற பாண்டேக்கு அந்த டேஸ்க்கு இங்க என்ன வேலைன்னு கேக்குறேன். அந்த டேஸ்க நாம எதிர்பார்க்கிறோம் பாத்தீங்களா. அவன் வந்து வந்தான்னா 4 வார்த்தை நல்ல வார்த்தை பேசுவான். சரி ஓகே, ஒண்ணும் இல்லைனாலும் சரி, நீ வந்து ஆட்சியை பரட்டணும் பரவாயில்ல, முதல்வர் ஸ்டாலின் ஒரு நல்லவர் வல்லவர், நீ அப்படி கூட சொல்ல வேண்டாம். தனிப்பட்ட நல்லுறவு வச்சு ஒரு நல்ல உறவு பேன்றாருன்னு சொல்லுவான்னு பார்த்தா, போற போக்கில சுபவி பக்கம் கை கட்டுறது, போற போக்கில காந்தராஜ தட்டுறது. இல்ல இவங்க அதுல வந்த உடனே ஒரு விஷத்தை கேட்கறா. அப்படி மாற்றாரும் போற்றும் மகத்துவ ஆட்சி. மாற்றாருன்னு அவங்க எதை சொல்றாங்க அப்படின்னா, திமுக எதிராக இருந்த அதிமுக ஆதரவாளர்கள், பிஜேபி ஆதரவாளர்கள், நாம் தமிழர் ஆதரவாளர்கள், இப்படி எதிராக இருந்த பலரும் கூட இன்னைக்கு வந்து இந்த ஆட்சியை வந்து பாராட்டுறாங்க, போற்றுறாங்க, ஆதரவாளர்களா மாறி இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு டைட்டில். அங்க வந்து என்ன சொல்லிட்டு இருக்கிற, இங்க மாற்றாருன்னா யாரு? இந்துராம் மாற்றாரா? ஒரு காலத்துல மூன்றோடு மகாவிஷ்ணுன்னு சொன்னீங்க. உன்ட்ட யாரு கேட்டா? உன்ட்ட யாரு கேட்டா? உனக்கு வாழ்த்து சொல்ல வந்தியா இல்ல வசப்படம் வந்தியா? அதான் சொல்றேன், அடிப்படை நாகரிகம் கூட இல்லாத இந்த டேஸ எந்த அடிப்படையில கூப்பிட்டாங்கிறதுதான் கேள்வி. இப்போ முதலமைச்சருக்கு தானே பாராட்டு விழா. ஆமா, முதலமைச்சர் 4 வருஷம் ஆட்சி செஞ்சிருக்கிறாருல, அதுல நல்லது கெட்டது விமர்சனம் கூட சொல்லியா? இல்ல, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அங்க முதல்வர் வந்து இவர் வீட்டுக்கு போனாரு. யார் வீட்டுக்கு? பாண்டியாவோட அப்பா வீட்டுக்கு போயிட்டு, அங்க போயிட்டு உங்க அப்பா வந்து செத்துட்டாரு, இருந்தாலும் உங்க அப்பா இப்படிதான் பண்ணா, உங்க நைனா உங்க தாத்தா இப்படிதான் பண்ணா, உங்க முப்பாட்டம் இப்படிலாம் பண்ணா அப்படின்னு பேசியிருந்தா எப்படி இருந்தா? 2,000 வருஷமா நீங்க எல்லாம் வந்து இப்படிதான் இருந்தீங்க. எங்க எதிர்க்கணுமோ அங்க எதிர்த்தாரு, எங்க பேசணுமோ அங்க பேசினாரு. உன்னால பேச முடியல, நீ ஒதுங்கி போயிருக்கலாம். ஒரு சபை நாகரிகம் கூட ஒரு தெரியாத நபரா இருக்கிறாரு. அது நபர்னு வேற சொல்றீங்களா? இல்லைங்க, இந்துராம், கல்கி பிரியன், நக்கீரன் கோபால், இவர் என்ன பாண்டே, அதானே சாணக்கியா ரங்கராஜ், அவ்வளவுதானே. அவ்வளவுதான், சாணக்கியா ரங்கராஜ் சாதி பேரை பத்திரிகையாளர்னு சொல்றாங்க. எந்த பத்திரிகையில நீ என்ன கிழிச்சிட்டு இருக்க? பத்திரிகையாளர் நீ செஞ்சதெல்லாம் சங்கித்தனம், நடுவுல கோட்டு போட்டு பஞ்சராட்சம் கட்டணும், குடுமி வைக்கணும், கோவணம் கட்டணும்னு பேசிட்டு இருந்த. உனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் கூப்பிட்டாங்க? எல்லாருக்கும் ஒரு அரசியல் பார்வை இருக்கும். ஆனா ஆரம்பத்துல இருந்து சங்கி பார்வையோடயே இருந்துகிட்டு இருக்கிற ஒரு நபர் இவர் எப்படி எந்த வகையில இந்த மேடைக்கு எனக்கு வந்து எடப்பாடியை கூப்பிட்டு கூட பிரச்சனை கிடையாது. ஆமா, எடப்பாடி வந்து அவர் ஏதோ ஒரு வகையில சரி அந்த இடஒதுக்கீடு ஆகட்டும் இல்ல ஏதோ ஒண்ணு அடிமையா கடந்தானே தவிர 7.5% பள்ளி மாணவர்கள் இடஒதுக்கீடு கொடுத்திருக்காருங்க. அந்த வகையில கூட நீங்க குறைந்தபட்சம் அண்ணாவை பத்தி தெரியலனாலும் எப்படி அண்ணாவை பத்தி பேசலாம், கூட்டணி இல்ல அப்படின்னு ஒரு அண்ணாமலைக்கு கொஞ்சம் டஃபாக கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அந்த அளவு கூட நாகரிகம் இல்லாம ஒரு உணர்ச்சியே இல்லாத முழுக்க திமுக மீது, திராவிடம் மீது, பெரியார் மீது, இந்த சித்தாந்தத்தின் மீது, இந்த தமிழ்நாட்டு மக்கள் மீது விரோதத்தையும் குரோதத்தையும் மட்டுமே வச்சிருக்க டேஸ்க்கு என்ன வேலை அங்க? ஆமா, அந்த டேஸ கூப்பிடுறதுக்கு என்ன தகுதி இருக்குது, எதுக்காக கூப்பிட்டீங்க? ஆமா, இன்னொன்னு பாருங்க, 2021 தேர்தலில் ஜெயிச்சதுங்கிறதே வந்து இவங்க வந்து கூட்டணி பலத்தாலும் பிரசாந்த் கிஷோர் வழக்கமா சேர நரேசன் தாங்க. அதாவது இவங்க மறுபடியும் சொல்ல வர்றது என்னன்னா, ஸ்டாலின் வந்து அவ்வளவு ஒன்னும் பெருசா ஒன்னும் பெரிய மைண்ட் எல்லாம் உள்ளவர் இல்ல, பெரிய மாஸ்டர் எல்லாம் இல்ல, எதிர்கட்சிகள் பிரிஞ்சு கிடந்துச்சு அதனால ஜெயிச்சிட்டாங்க. எதிர்கட்சி கூட்டணி அமைஞ்சிருச்சு, அவங்க எதிர்கட்சியில கூட்டணி இல்ல. இதே மோடியா இருந்தா அது பலம் வாய்ந்தவர், 56 இன்ச்சுன்னு உருட்டுவானுங்க, 240 தான் வாங்கியிருக்கா, அப்படி அதுக்கு இட்டு கட்டி பேசுற அப்படி. ஆக அந்த நேரேஷன்ல உள்ளத நீ எங்க கொண்டு வர, இதை வந்து திமுக மேடையிலே சொல்லிட்டு இருக்கிறதா ரொம்ப கொடுமையான விஷயம். நீ அங்கோட விட்டு வச்சாங்க ஒரு பழைய திமுக இல்ல, அதுதான் மேட்ரு. பழைய திமுகவா இருந்திருந்தா நீ வார்த்தை பேச போய் செருப்பு வந்திருக்கும். இது வந்து ஒன்னே சொல்லி குத்தம் கிடையாது, கூப்பிட்டு வந்தவங்களையும் அங்க உட்காந்து கை தட்டவங்களையும் பார்த்து சொல்ல வேண்டியது. ஆமா, ஒருத்தர் ஒரு பிஜேபி ஆதரவாளர் எழுதிருக்கிறாரு, நான் கூட ரங்கராஜ் பாண்டே மேடை ஏறாருன்னு உடனே ஒரு பதட்டம் ஆயிட்டேன். ஆனா பாருங்க, நைச்சியமா அவங்களே வந்து குத்திட்டு வந்துட்டாரு. நைச்சியமா இல்ல, அவன் வந்து நைச்சியம்ங்கிறது நய வஞ்சாங்க. அது வஞ்சகம் தான். அதுல என்ன மிச்சம் இருக்குது? நய வஞ்சகம், குய வஞ்சகம் என்ன இருக்குது? அது டோட்டலா வஞ்சம் தான், வஞ்சகம் தான். நேரடியா தான் பேசிட்டு போயிருக்காரு. மறுபடியும் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நபர்களை கூட்டு வந்து என்ன அரசியல் செய்ய விரும்புறீங்க? இந்த மாதிரி மத்தவங்க இதே எங்களுடைய கருத்து மட்டும் இல்ல, இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல திமுக ஆதரவாக, திமுக கூட்டணிக்கு ஆதரவாக திமுக அப்படின்னு சொல்ற விடுங்க, திராவிட சித்தாந்தத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய வருத்தத்தையும் ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு, தீக்க போல திமுக செயல்படாதுன்னு. நாங்க திமுக மாதிரி எல்லாம், அதாவது நாங்க தீக்க போல செயல்படலாம், அதிமுக மாதிரி செயல்படக்கூடாதுன்னு சொல்றோம். அது வக்காலத்து வாங்கன்னு அப்படி வாங்கிட்டு போயிடலாம். தீக்க மாதிரி வந்து இல்ல திமுக தேர்தல் அரசியல், அதெல்லாம் எங்களுக்கும் புரியுது, நாங்களும் ஒன்னும் பச்சை குழந்தைங்க இல்ல. ஆனா இந்த அளவுக்கு இறங்கி போற அளவுக்கு பாண்டியை கூட்டு வந்து பேச வைக்கிற அளவுக்கு என்ன, அந்த பாண்டியை பத்தி நல்லாவே தெரியும். அது ஒரு விஷம். முந்தாநாத்து கூட இப்படிதான் பேசுறான்,
போன வாரமும் அப்படிதான் பேசினான். ஒரு வருஷமா அவன் பார்த்தாலும் அப்படிதான் இருப்பான். அவன் பிறந்து வளர்ந்ததுல இருந்து அவனை வந்து ஆரிய சித்தாந்தம் பார்ப்பனிய சித்தாந்தத்தோட வாழக்கூடிய ஒரு நபர். அந்த ஆளை கூட்டு வந்து உட்கார வச்சுட்டு பேச விட்டுட்டு அதுக்கு வக்காலத்து வாங்குற மாதிரி எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்க அப்படின்னா, அவர் வந்து தீக்க இல்ல, இது திமுக ஓட்டரசு இல்ல, இந்த மாதிரி காம்ப்ரமைஸ் தான் பண்ணிக்கணும். அப்படியே இருந்தாலும் ஒரு நபரை பயன்படுத்திக் கொள்கிறோம் என்றாலும் கூட என்ன பயன்? அந்த நபரை பயன்படுத்தல என்னங்க பயன் இருக்கு? அவரை பயன்படுத்துறதுல நான் சொல்றேன் இத்தனை லட்சம் ஆதரவாளர்களை காயப்படுத்தி அவரை அங்கீகரிச்சு அவருக்கு அந்த பஞ்ச கல்யாணிக்கு மாலை போட வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? நான் என்ன சொல்றேன், அந்த ஆளை கூப்பிட்டு வந்ததுக்கு செலவு, அந்த ஆளுக்கு போட்டோ அடிக்கிறதுக்கு ஒரு செலவு, அந்த ஆளுக்கு பேனருக்கு ஒரு செலவு, அந்த ஆளுக்கு போன் பண்ணி 5 நிமிஷம் பேசணுது செலவு. இத்தனை செலவையும் நீங்க வேற யாராவது ஒரு சாதாரணமான ஒரு ஆளு திமுக தொண்டனுக்கு செலவழிச்சிருந்தா கூட அவன் 100 பேர் அந்த ஊர்ல வந்து என்ன சொல்றது திராவிட சித்தாந்தத்தை பரப்பியிருப்பான், 100 பேர்ல கொண்டு போய் சேர்த்திருப்பான். ஏன்னா அந்த அளவுக்கு சித்தாந்தத்தை பிடிச்சு வாழ்றவங்க நிறைய பேர் இருக்கான். அதெல்லாம் விட்டுட்டு இந்த டேஸை தூக்கிட்டு வந்து நடுவுல வச்சுட்டு இப்ப கூட்டுங்க பெருக்குங்கன்னு மத்தவங்கள வேலை வாங்கிட்டு இருக்கீங்க. ஆமா, இன்னொன்னு பத்திரிகையாளர்கள் தான் வரணும் அப்படின்னாலும் கூட எத்தனையோ ஆற்றல் மிக்க சிறந்த அர்ப்பணிப்புள்ள பத்திரிகையாளர்கள் இருக்காங்க. அங்க மேடையில இருக்கிறவங்களையே போட்டு கொடுக்குறாருங்க. அவர் காந்தராஜர் பேசுறதுக்கெல்லாம் வந்து ஏகப்பட்ட கேஸ் போடணும், அவரை வந்து ஃப்ரீயா விட்டுக்கிறாங்க, செல்ல பிள்ளை இஷ்டத்துக்கு பேசுறாரு, வழக்குன்னு கொண்டு போய் கொடுத்தா வாங்க மாட்டேன்றாங்க நம்ம ஆளுங்க. மாசுக்கு என்ன பிரச்சனை? அவரா சட்ட ஒழுங்குத்துறை பாக்காரு, காந்தராஜுக்குள்ள பிரச்சனை சட்ட ஒழுங்குத்துறை அமைச்சர் கோத்து விட்டாப்ல. இன்னும் வேற என்ன சொல்லுங்க, கோத்து விட்டு நெருக்கடி உருவாக்குறாரு. இப்ப என்னன்னா திமுக ஆதரவாளர்களுக்கு எல்லாம் பிரச்சனை உருவாக்குற, அப்படி அமைச்சருக்கு பிரச்சனை உருவாக்குற. அப்படி இப்ப அவரு என்ன யாருக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறாருன்னு தெரியல. அந்த அளவுக்கு வந்து ஒரு நெருக்கடியை உருவாக்கி விட்டு போறாரு. இப்ப இதுல இன்னொன்னு பாருங்க, நக்கீரன் கோபால் வந்து பேசுறாரு, அவருக்கும் கலைஞருக்கும் உள்ள நெருக்கம் எவ்வளவு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அவர் வந்து ரொம்ப பெருசாலாம் சொல்ல, அவர் அரசியல் முக்கியத்துவம் சார்ந்து எப்படி என்ன பண்ணி செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதுல வந்து இந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிராக ஆர்கனைஸ் பண்ணும்போது நக்கீரன் கோபாலுக்கு விருது கொடுக்குற செய்தி வந்ததுன்னா கூட அது கவனம் சிதறிடும்னு அவ்வளவு சின்சியரா அவ்வளவு சீரியஸா வேலை செய்யறாரு. அப்படின்னு மும்மொழி கொள்கை அந்த பிரச்சனையில அவ்வளவு சீரியஸா வேலை செய்யறாருன்னு அவர் பேசுறாரு. இந்த ஆட்சியினால் மக்கள் என்ன நன்மை அடைஞ்சிருக்கிறாங்க? ஒன்றும் இல்லைங்க, அமைச்சர் மா சுப்பிரமணியன் தான் கூப்பிட்டுக்கிறார். அவர் மருத்துவத்துறை மக்களை காக்கும் மருத்துவம்னு ஒரு திட்டத்தை உருவாக்கி அவ்வளவு சிறப்பாக செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. 48 மணி நேரத்துல உயிர் காக்கிறதுக்கான செட்டப் உருவாக்கி வச்சிருக்காங்க, அவ்வளவு அவசர வேலைகளை செய்யறதுக்கு. அதை பத்தி ஒரு வார்த்தை பேச முடிஞ்சுதா? அமைச்சரை பாராட்டுறது ஏங்க பேசணும்? எதுக்கு பேசணும்? நீ தானே கூப்பிட்ட, டிமாண்ட் கொடுத்த. நான் வந்து உன் மீது பேசுறேன்னு எங்கேயாவது சொன்னா அவர் ஏன் பேச போறான்? அது வந்து டேஸ், அது அப்படிதான். அது என்ன குலைக்கணும், எதுக்காக குலைக்கணும், யாரை பார்த்து குலைக்கணும், அது நல்லாவே தெரியும். இது வந்து நம்ம இங்க வளர்றது இல்ல. அது அதோட பிஸ்கட் சாப்பிட்ற பிஸ்கட் அது வேற பிஸ்கட். அது வந்து தைசாத பிஸ்கட் சாப்பிட்டு வளர்றது, சரிங்களா? அது மாசுக்கு எதுக்கு விசுவாசமா இருக்கணும்? மாசுவை பத்தி எதுக்கு பேசணும்? இந்திய எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு அமுத சுரபியா. நாம தமிழ்நாடு மக்கள் பாதிக்கப்படுவாங்க, அவங்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும். தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தி பேசாத பிற இல்ல. விஜய் சொன்னார்ல, என்ன ஹேஷ்டாக் போட்டு விளையாடுறீங்களா மாதிரி. இவரை பொறுத்தவரை இந்தி வந்து வச்சு இவங்க அரசியல் பண்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காது. ஆம், அரசியல் தான். ஆனா இது மக்களுக்கான அரசியல், மக்கள் நலன் சார்ந்த அரசியல், தமிழ்நாட்டு மக்கள் நலன் சார்ந்த ஒரு அரசியலை தான் நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆமா, இது இன்னைக்கு இல்ல, என்னைக்குனாலும் நாங்க செய்வோம். பாண்டே அங்க வந்து நீ கதர்னதே இதுதான். இதுல ஹைலைட்டான விஷயமே இதுதான். இந்த மும்மொழி விஷயத்திலையும் இந்த டீலிமிட்டேஷனையும் வச்சுட்டு ஸ்டாலின் அடிக்கிற அடி உன்னால பொறுத்துக்க முடியல. ஐயோ, இதை நான் எப்படி இதை சமாளிக்கிறது? எனக்கு அதுல ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா, அவங்களுடைய உள்ளுணர்வுல இருந்து அவங்களே தடுத்தாலும் வெளியே வருது. என்னன்னா, எங்களை டிஃபென்ஸ் மோட்லயே வச்சிருக்கீங்களா? இது லாஸ்ட் வீக் ஒரு இன்டர்வியூ சொன்னாப்ல, யார்ட்ட தேவேந்திரன் அவர்கிட்ட வந்து கொடுக்கும்போது இன்டர்வியூல சொல்றாரு, டிஃபென்ஸ் மோட்லயே வச்சிருக்கீங்க. நாங்க டிஃபென்ஸ் மோட்ல, அதாவது இத திருடிட்டியா, நேரசன் செட் பண்ணிடுச்சு அப்படிங்க. ஆமா, நான் தான் நேத்திக்கே சொன்னோம்ல, இத திருடிட்டியான்னு கேக்குறாங்க. நான் திருடல நம்ம பதில் சொல்லிட்டு இருக்கறா. அவன பதில் சொல்ற இடத்துல வச்சிருக்காங்க. ஆக்சுவலி இத நீங்க தான் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆமா, இப்போ நாங்க பண்றோம். இந்த தடவை எடுத்து முன்னாடியே எடுத்தாச்சு, ஆயத்தை எடுத்து போட்டாச்சு. அதனால கதருங்க, நோ கதருங்க. அதுல அந்த வகையில எங்களுக்கு அது மகிழ்ச்சி தான். ஆமா, அது இன்னொன்னு என்ன சொன்னீங்க அப்படின்னா, இந்த எதிர்கட்சிகள் குழப்ப நிலையில இருக்கிறாங்க, உங்க பேச்சு கேட்கல, ஒற்றுமையா இருக்கலன்னா சொன்னீங்க. உண்மையிலே அதுவும் எங்களுக்கு சந்தோஷம் தான். அதாவது இவர் வந்து மக்கள் வந்து என்ன நிலைமையில இருக்காங்க, மக்கள் வந்து இந்த அரசை எப்படி பாக்குறாங்க, மக்கள் இந்த நலத்திட்டங்களை எப்படி பாக்குறாங்க, இதெல்லாம் டோட்டலா கட் ஆஃப் பண்ணிட்டு எதிர்கட்சிகள் பிரிஞ்சு கிடக்குறாங்க. இவங்க ஒண்ணு சேர்ந்துட்டா போதும், திமுக காலி அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. திமுக கூட்டணி உடையுமா? ரெண்டு விஷயம், ஒண்ணு இவங்க ஒண்ணு சேரணும், இந்த பக்கம் இவங்க பிரியணும். அவர் பாருங்க, அதிமுக ஒண்ணு சேரணுமா, திமுக உடையணுமா? எங்க வந்து எந்த மேடையில வந்து எடப்பாடிக்கு பிறந்தநாள் விழாவில போய் பேசினா இது பொருத்தம், அண்ணாமலையோட பிறந்தநாள் மேடையில போய் பேசினாலும் கூட பொருத்தம். ஆனா இங்க ஸ்டாலினுடைய மேடையில பிறந்தநாள் மேடையில வந்து திமுக கூட்டணி உடையுமான்னு நாக்க தொங்க போட்டுக்கிட்டு கதர் இருக்குது. அந்த வகையில எங்களுக்கு சந்தோஷம் தான். அதாவது என்ன சொல்றது,
உனக்கு வந்து இப்ப பெரிய பிரச்சனை என்னன்னா ஒரு 6 மாசத்துல எப்படியாவது பாஜக அப்புறமா அதிமுக இதெல்லாம் ஒன்னா சேர்ந்துடணும், அப்புறமா பாத்துக்கலாம்டா அப்படிங்க. எப்படி நீ கூட்டி கழிச்சு பார்த்தாலும் சரி வாய்ப்பு இல்ல ராசா, வாய்ப்பு இல்ல. இதுதான் உண்மை. இப்ப ஏற்கனவே 47% ஓட்டு வாங்கிறது திமுக கூட்டணி. என்ன அதுல வந்து நீங்க இது எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் கிட்டத்தட்ட 50%. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இருந்து இன்னைக்கு சர்வே எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், இன்னும் 77 இருக்கும். ஏன்னா அந்த மும்மொழி கொள்கையும் இந்தி மொழி எதிர்ப்பு போராட்டத்தோட அந்த வீரியமும் பாத்தீங்கன்னா அது இயல்பா வந்து மக்கள்கிட்ட இருக்குது. ஆமா, இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா தென் மாவட்டங்கள் வந்து அதிமுக கோட்டைன்னாங்க. இன்னைக்கு தென் மாவட்டங்கள்ல 56%, 60% திமுக கூட்டணிக்கு ஓட்டு விழுந்திருக்குது. மேற்கில் மட்டும்தான் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. மற்றபடி பெரிய அளவுல இருக்குது. 200 தொகுதிகளில் திமுக கூட்டணி லீடிங்ல இருக்குது. இன்னும் உங்களுக்கு எதிர்கட்சியில் அரசியல் செய்வதற்கு எதுவுமே இல்ல. ஆக நீங்க டிஃபென்ஸ் மோட்லயே தான் இருக்கிறீங்க. இதுல வேற வரும்போது காளியம்மாட்ட இருந்து வாடகைக்கு வாய வாங்கிட்டு இருக்காப்ல. காளியம்மா சொன்னாங்களா அந்த 1000 ரூபாய் பிரச்சனை என்னமோ வாய் விட்டுச்சு, என்ன சொல்லிச்சு? ஆமாமா, அவங்க அது பிச்சை காசுன்னு சொன்னாங்க. பிச்சை காசு சொன்னாங்க. இவரு என்ன சொல்றாரு, இது பொண்ணுங்களுக்கு போன வரைக்கும் ஓகே, ஆண்கள் எங்களுக்கு எல்லாம் அந்த 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா டாஸ்மார்க்கு போயிரும்னா எல்லாரும் ஒன்னே மாதிரியே இருப்பாங்களா? எவ்வளவு வக்கரம், ஒன்னே மாதிரியே இருப்பாங்களா? அப்ப நீங்க சம்பாதிக்கிற எல்லாரும் ஒயின் ஷாப்ல போய் குடிக்காம வீட்டுக்கு வாடகை கொடுக்கல, மளிகை ஜாமான் வாங்கல, காய்கறி வாங்கல. தமிழ்நாட்டுல இருக்க மொத்த ஆண்களையும் நீ வந்து கேவலப்படுத்திருக்க. தமிழ்நாட்டிலே அவரு அங்க என்னன்னா அந்த பிரதானா தர்மேந்திர பிரதானா, அந்த தர்மம் இல்லாத தர்மேந்திர பிரதான் அங்க இருந்துட்டு நாகரிகமற்றவர்கள் சிவிலைசேஷன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதேதான் இது நீ வேற பாஷையில வேற மொழியில சொல்லிட்டு இருக்கிற. அப்போ ஒன்னெல்லாம் கூப்பிட்டு வச்சு நடுமரில ஏத்தி வச்சுமா எங்களதான் சொன்ன. நல்லா ஏத்தி வச்சவங்களுக்கு கொடுத்த மரியாதை கொடுத்த பத்தியா? ஆக சரி, அவங்கதான் கூப்பிட்டாங்கன்னா உனக்காவது மரியாதை தெரியும். நாகரிகம் வேண்டாமா? நீங்க வந்து மத்தவங்களுக்கு நாகரிகம் பத்தி பாடலாம் நடத்துறீங்க. அநாகரிகத்தின் மொத்த உருவமே நீங்க தான்டா. அதை தானே நிரூபிச்சிட்டீங்க. ஒருத்தர் பார்லிமெண்ட்ல நிரூபிக்காரு, ஒருத்தர் பிறந்தநாள் மேடையில நிரூபிக்காரு. இடையில வேற சகலபடியை தூக்கிட்டு வர்றாரு. யாரு? பிரசாந்த் கிஷோர். அதாவது சொந்த மாநிலத்திலேயே கட்சி ஆரம்பிச்சு டெபாசிட் வாங்காத ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட தூக்கிட்டு தாவைக்கால இருந்து ஒரு தவக்கா கட்சியா அந்த இதுல இருந்து ஒருத்தர் சுத்திட்டு இருக்காரு. அவரை பத்தி இவரு சொல்றாரு, இந்த ஊர்ல அட்ரஸ் இல்லாம ஒரு யூடியூப் சேனல் நடத்தி அதுல பொய்யா நியூஸ் போட்டு ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டில இருந்து மட்டும் வருமானம் பார்த்துட்டு இருக்க இந்த டேஸ் பிரசாந்த் கிஷோரை தூக்கிட்டு வந்து எங்க ஸ்டாலினோட பாராட்டு விழா பேசிட்டு இருக்குது. ஆமா ஆமா, பிரசாந்த் கிஷோர்ட்ட இருந்து நம்ம தொழில் கத்துக்கிட்டோமா? அதுக்கு முன்னாடி ஜெயிக்கல நாங்க இல்ல. 1967 இருந்து திராவிட ஆட்சி தான் நடக்குது. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னான். என்ன சொன்னா, இந்த மாதிரி நேரசன் செட் பண்ணி டிஃபென்ஸ் மூலம் நம்மள தள்ளிட்டாங்க. இது பிகே கொண்டு வந்து கொடுத்த அதுவா இல்ல இதுவா சொல்லுங்க? எது? பிகேவே எதிரில போகாம இருக்கிறதுக்காக கூட்டு கொண்டு சாப்பாடு போட்டு வச்சிருந்தோம். அவ்வளவுதான். பிகே ஏதோ ஒரு வகையில யூஸ் ஆன, அவ்வளவுதான், பயன்படுத்திக்கிட்டாங்க, அவ்வளவுதான். அந்த அளவு கூட நீ லாய்க்கலங்கிறதா உண்மை. பேருண்மை என்ன அப்படின்னா, பிகே அளவுக்கு கூட உன்னை யூஸ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நீ விசுவாசமும் கிடையாது, மண்ட வேலையும் கிடையாது. மக்கள் பிரச்சனைகள் எடுத்து மக்களுக்காக போராடி அதுக்காக வந்திருந்தா கூட இன்னைக்கு எதிர்கட்சிகள் அதன் காரணமாக கூட ஒண்ணு சேர முடியும். ஏதாவது பிரச்சனை இருந்திருந்தா அதன் மீது ஒண்ணு சேர்ந்து போராடுவதற்கான ஒரு களமாவது உருவாயிருக்கும். உங்களுக்கு மக்கள் மீது அக்கறையே கிடையாது. நீங்க மதம்னுவீங்க, அல்லது வந்து ஊழல்னுவீங்க, அல்லது வாரிசுவீங்க. இதுக்கும் மக்கள்கிட்ட வேல்யூ பிடிங்கி போட்டாங்க. இப்ப என்னன்னா, எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் குறைஞ்சது எம்எல்ஏவாவது ஆகணும். சிஎம் அதெல்லாம் விட்டுருங்க, ரொம்ப தூரம். குறைஞ்சபட்சம் எம்எல்ஏவாவது ஆகணும் அப்படின்னா நமக்கு வந்து கூட்டணி கட்சி தேவை. ஏன்னா நீங்க அந்த படம் பாத்தீங்களா, என்னது நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் அப்படின்னு ஒரு படம் வந்தது, ஞாபகம் இருக்கா? அதுல வந்து விஜய் சேதுபதிக்கு மாமன் மாதிரி ஒன்னும் வருவாங்க. 2 பேருக்கும் ஆகாதே ஆகாது, அப்படியே ஒரு விளக்கமே இருப்பாங்க. ஆனா உள்ள ஊறிக்கிட்டே இருக்கும். ஆனா உடனே உடச்சிட்டேன்னு அது நல்லா இருக்காது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா அப்படி நூல் விடுறது. பரவாயில்ல அண்ணாமலை, பரவாயில்ல எடப்பாடி, பாஜகவாது கீஜகாவது ஒரு 6 மாசம் கழிச்சு பேசிக்கலாம். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, பேசுறோம்டா, சீக்கிரம் கூட்டணி வைக்கிறோம், ஒரு 6 மாசம் போட்டோம், நம்ம டிமாண்ட நம்ம ஏத்துவோம், இந்த ஒரு அரசியல் செஞ்சு இந்த கட்சியும் அவன் நானும் நம்ம டிமாண்ட ஏத்துவோமா. ஆனா எந்த டிமாண்ட் ஏத்தினாலும் பாஜக தனியாவும் இல்ல அதிமுக கூட வந்துச்சுன்னா அதிமுகக்கு நஷ்டம். பாஜக தனியா நினைச்சா பாஜகவுக்கு நஷ்டம் அடைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஏன்னா இங்க அவங்க எதுவுமே லாபமே கிடையாது. அவங்க பிஜேபி தனியா நின்னா தமிழ்நாட்டுக்கு லாபம். தமிழ்நாட்டுக்கு லாபம் இல்ல. பிஜேபி எப்படி நின்னாலும் சரி அவனுக்கு நஷ்டம் தான். இங்க வந்து அட்ரஸே கிடையாது. நீ ஒருவேளை அதிமுக கூட சேர்ந்தா அது இன்னும் ரொம்ப நல்லது. என்ன அப்படின்னா அதிமுக நஷ்டமாகும். நீங்க இந்த 6 மாசம் மட்டும் இல்ல, அடுத்த 6 வருஷத்துக்கும் கதறிக்கிட்டே தான் இருக்க போறீங்க. நாங்க பார்த்து ஆமா சந்தோஷமா இருக்க போறோம். ஏன்னா நீங்க கதறினாதான் நாங்க சரியான வழியில போறோம்னு அர்த்தம். அந்த வகையில இங்க மேடையில வந்து கூட்டணி கட்சிகள் வந்து அவ்வளவு நொல்ல சொன்ன போதும் நீங்க உங்க மனசுல இருந்து சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த வார்த்தை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மகிழ்ச்சி. அதுக்காக எல்லாம் உன்னை வந்து என்ன சொல்றது, மனுஷனெல்லாம் மதிக்க முடியாது. அந்த டேஷ் தான்.